குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஸ்தா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ராமானுஜர் திருவடிகளே சரணம். இன்னைக்கு மூவரும் முதல்வனும் அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நாம் பேசுவோம். மூவர் அப்படின்னா முதல் ஆழ்வார்கள் மூவர். மூவரும் முதல்வனும். முதல்வன்னா நம்ம பரந்தாமன், நம்ம நாராயணன். இனிமே நாராயணன் வேறு நம்ம வேறு கிடையாது. நம்ம அதை பத்தி பேசும்போதே நம்ம பக்கத்திலேயே நம்ம மடியிலேயே நாராயணன் வந்து உட்கார்ந்து அவரை பத்தி பேசுறத அவரும் காது கொடுத்து கேக்குறாரு. எல்லாருமே இதை கேட்கும் போது எல்லார் மடியிலயும் நாராயணன் இருக்காரு, குட்டி கிருஷ்ணன் இருக்காரு. அப்ப நாராயண மடியில வச்சுக்கிட்டே தான் எதை பேசுறோம். இப்ப மூவரும் முதல்வனும் அப்படிங்கறதுல பாப்போம். அதாவது பிரம்மன் விஷ்ணு சிவன் ஆகிய மூன்று பெருந்தெய்வங்கள்ல நடுவுல இருந்து காக்கக்கூடிய கடவுளா இருக்கக்கூடியவர் விஷ்ணு. அந்த விஷ்ணு இந்த முதல் ஆழ்வார்களான பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் இந்த மூவருக்கும் ஒரு சேர எப்படி காட்சி கொடுத்தாருங்கிறத இன்னைக்கு பார்ப்போம். அதாவது பேயாழ்வார்னாலும் சரி, பொய்கை ஆழ்வார்னாலும் சரி, பூதத்தாழ்வார்னாலும் சரி, அவங்க உணவுக்காவோ உடைக்காவோ எதையும் எங்கேயும் நாடி போக மாட்டாங்க. அவங்க முழுக்க முழுக்க பள்ளி கொண்ட பெருமாளையும் திருமால் எங்கெல்லாம் திருத்தலம் கொண்டிருக்காரோ அங்க அவருடைய அச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய அழகை கண்டு ரசித்து, தான் கண்டு ரசித்த கடவுள் தனக்கு காட்சி தந்த அழகை நமக்கு எடுத்து கூறுவதற்காக, மங்களாசாசனம் செய்வதற்காக ஒவ்வொரு இடமா நகர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க. அப்ப நான் ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டேன், நம்மளுடைய பரம்பொருளான பரந்தாமன் இந்த பத்மநாபன் இந்த மூன்று பேரையும் ஒரு சேர பார்க்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. அதனால தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக ஒரு நாள் சூரியன் மறையும் நேரம், மேற்கு திசையில மறை நேரம், அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இரவு இருட்டு தொடங்க ஆரம்பிக்குது. அந்த நேரம் வானமும் இருட்ட தொடங்குது. அப்ப இந்த பேயாழ்வார் திருக்கோவலூர் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வர்றாரு. லைட்டா சாரல் புணு புணு புணுன்னு விழுக ஆரம்பிச்சது. உடனே என்ன பண்ணாரு, அவருக்கு வந்து கொஞ்சம் அதாவது ரெஸ்ட் எடுக்கணும், ஓய்வு எடுக்கணுங்கிற மனநிலை ஏற்பட்டோடனே மிருகண்ட மகரிஷி அப்படிங்கிற ஒரு மகரிஷினுடைய ஆசிரமத்துல இடைக்கிளி அப்படின்னா முன்னாடி எல்லார் வீட்டு முன்னாடியுமே வாசல் பக்கம் ரெண்டு பக்கம் திண்ணை போட்டிருப்பாங்க. அந்த திண்ணைக்கு நடுவுல அதாவது சாரல் விழுகுது. அப்ப அந்த மழை தன் மேல படக்கூடாது, மழை தண்ணி படக்கூடாது, குளிரக்கூடாதுங்கிறனால அந்த திண்ணைக்கு நடுவுல இருக்கக்கூடிய பேர் இடைக்கிளி அப்படின்னு பேரு. அந்த இடைக்கிளியிலே ஒரு கதவு இருக்கும். அவர் திறந்து உள்ள போய் அந்த கதவை பூட்டிட்டு படுத்துடுறாரு. இன்னும் நல்லா கொஞ்சம் இருட்ட ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல கதவு தட்டுற சத்தம் கேக்குது. உடனே இவர் என்ன பண்றாரு, யாரு அப்படின்னு கேட்கும் போதே நான் தான் அடியேன் அப்படின்னாவே, அடியேன்கிற வார்த்தை அதாவது தன் பெயரை சொல்லாமல் அடியேன் அப்படின்னாவே அவங்க வைணவர்கள். ஏன்னா எப்பயுமே வைணவர்கள் தன்னுடைய நாமத்துக்கோ தனக்கோ எப்பயுமே ஏற்றம் தராதவர்கள். அப்ப நான் அடியேன், என்னையே பூதத்தாழ்வார்னு சொல்வாங்க அப்படின்னு சொன்னனே, ஓ வைணவனா அப்படின்னு கதவை திறக்கிறார். திறக்கும் போதே ஒருவர் படுக்கலாம், இருவர் நிற்கலாம் அப்படின்னு, இருவர் உட்காரலாம் அப்படின்னு அவரையும் உள்ள கூப்பிட்டுக்கிறாரு. கூப்பிட்டு அப்ப பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் இது முடிய ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரிடையாக சந்தித்தது கிடையாது, பார்த்தது கிடையாது, பேசியது கிடையாது. இப்ப அவங்க தான் நாராயண அனுபவித்த அனுபவங்களை ஆனந்தத்தை பகிர்ந்து கொண்டு பேசிக்கிருக்காங்க. அப்ப நல்லாவே இருட்டிருது. கதவு தட்டுற சத்தம் கேக்குது. உடனே என்ன பண்றாங்க, யாரு அப்படின்னு கேக்குறாரு. இப்ப பூதத்தாழ்வார் கேக்குறாரு. வெளியே நிக்கிறவரு அடியேன் பேயாழ்வார் அப்படின்னு சொல்றாரு. ஓ அடியேனா அப்படின்னு இவரும் கதவை திறக்கிறாரு. திறக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய பொய்கையாளர் சொல்றாரு, ஒருவர் படுக்கலாம், இருவர் உட்காரலாம், மூவர் நிற்கலாம் அப்படின்னு அந்த மூன்றாவதுவரையும் பேயாழ்வரையும் உள்ள கூப்பிட்டுக்கிட்டு கதவை அடைச்சிடுறாங்க. நல்லா இருட்டிடுது. ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தருக்கு தெரியாத அளவுக்கு இருட்டிடுது. வெளியே நல்ல மழையும் பெய்யுது. மூன்று பேருமே அவங்க ஆழ்ந்து அனுபவித்த தன்னுடைய அனுபவங்களை பத்தி சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் வணக்கம் தெரிவிச்சுட்டு அதை பத்தி பேசியிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல
இந்த 3 பேருமே ஒருத்தர் நல்லா நெருக்கிற மாதிரி ஒரு உணர்வுகள் 3 பேருக்குமே ஏற்படுது. அப்ப மூவருமே சொல்றாங்க, கதவை யாரும் தட்டல, யாரும் நம்ம திறந்து விடல, ஆனா நம்ம 3 பேருக்கு நடுவுல யாரோ ஒருத்தன் நம்மள நெருக்கிறியான், இவன் யாருன்னு பாக்கணுமே அப்படின்னு நல்லா நெருக்கிறது. உடனே அப்ப என்ன பண்றாங்க, 3 பேருமே சரி அப்ப யாருன்னு பாத்துடலாம், அப்படி பார்ப்பதற்கு நமக்கு எந்த வெளிச்சம் இல்ல, ஒரு விளக்கை ஏத்துவதற்கான எதுவுமே எந்த பொருளுமே இல்லையே அப்படின்னு 3 பேருமே கொஞ்சம் வருத்தப்படும் பொழுதே அப்ப பொய்கை ஆழ்வார் சொல்றாரு, நான் என்னுடைய ஞானத்தினால என்னுடைய பக்தினால ஒரு விளக்கேத்தி பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் ஏத்தின விளக்கு என்ன அப்படின்னா, வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளி யான் அடிக்கே சூட்டினேன் சொன் மாலை இடராளி நீங்குகவே என்று அப்படின்னு ஒரு விளக்கை ஏத்துறாரு. அதாவது இந்த பூமியவே தகலின விளக்கு, இந்த பூமியவே விளக்காகவும் கடல் நீரை அதன் நெய்யாகவும் சூரியனை விளக்காகவும் கொண்டு போய் அவர் ஒரு விளக்கை ஏத்துறாரு. ஆனா இருள் முழுமையா நீங்கல, இன்னும் இருட்டாதான் இருக்கு, ஏதோ ஒரு உருவம் மட்டும் நம்ம 3 பேர் பக்கத்துல நிக்குதுங்கிறது தெரியுது. உடனே அப்ப இந்த பூதத்தாழ்வார் என்ன சொல்றாரு, நான் ஒரு விளக்கு ஏத்துறேன் அப்படின்ட்டு, அன்பே தகலியா ஆவமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடு திரியா நண்புருகி ஞான சுடர் விளக்கேற்றினேன் நாரணருக்கு ஞான தமிழ் புரிந்த நான் அப்படின்னு அவர் ஒரு விளக்கு ஏத்துறார். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அன்பை விளக்காகவும் ஆர்வத்தை அதில் ஊத்தக்கூடிய நெய்யாகவும் சிந்தையை திரியாவும் கொண்டு பூதத்தாழ்வார் ஒரு ஞான ஒளியான விளக்கை ஏத்துறாரு. அப்ப 2 விளக்கொளியும் கிடைச்ச உடனே இவங்க அந்த விளக்கை ஏத்திட்டு நிமிரங்குள்ளையுமே பேயாழ்வார் ஆனந்த கூத்தாடிடுறாரு. என்ன சொல்லி கூத்தாடுறாரு அப்படின்னா, திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருகண் அணி நிறமும் கண்டேன் செருக்கிலரும் பொன்னாளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாளி வண்ணன்பால் இன்று அப்படின்னு சொல்லி பேயாழ்வார் சந்தோஷத்துல கைதட்டி ஆனந்த கூத்தாடுறாரு. அதாவது என்னன்னா, திருமாலின் பொன்வண்ண மேனியை மூவருமே நான் பார்க்கங்களையுமே நான் பார்த்துட்டேன் அப்படின்னு என்ன பண்றாரு, சந்தோஷம் பண்றாரு. அப்ப 3 பேருமே திருமாலினுடைய அவருடைய பொன் மேனி, வலக்கையில் இருக்க சங்கு சக்கரம் மகாலட்சுமி எல்லாத்தையுமே கண்ணார கண்டு ஆனந்தமா அவரை தரிசனம் பண்றாங்க. இந்த 3 பேருக்குமே ஒரு சேர தன்னை காட்சி கொடுத்துட்டு அவரு போயிடுறாரு. அதுக்கப்புறம் மழையின் நின்றது. உடனே மூவருமே அந்த இடத்த விட்டு நகண்டு ஒவ்வொரு திருக்கோயிலுக்கா செல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நமக்காக கொடுத்த தமிழ் பாசுரமான 3 திருவந்தாதிகளையுமே நாமும் சேவித்து அவங்க காலடியில சேர்ந்து நாமும் முக்தி பெறுவோம். 3 ஆழ்வார்களுடைய திருவடிகளே சரணம், 3 ஆழ்வார்களுடைய திருவடிகளே சரணம், 3 ஆழ்வார்களுடைய திருவடியே சரணம் சரணம்.